உங்கள் கையில் கொடுத்துருக்க பீஸை வச்சு முதல்ல வட்டத்தை உருவாக்குங்க. உருவாக்கியாச்சா? அப்படியே ஒரு நோட்டில் அதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு அப்படியே குறிச்சிங்க. இல்லை உங்களுக்கே ஞாபகம் வச்சுக்க முடியும்னாலும் வச்சுங்க. ஃபுல்லாக ஒரு வட்டம் வந்துருச்சான்னு பாரு. வெரி குட். ம், ஓகே. இப்போ எல்லாருக்குமே வட்டம் வந்துருச்சா? இப்போ உங்களுடைய பீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்து கோணமானியில் எத்தனை டிகிரி இருக்குன்னு பார்க்கணும். அதான் வேலை. ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுங்க. அதுலேருந்து கோணமானியை வச்சு அது எத்தனை டிகிரி கோணம் இருக்குன்னு கண்டுபிடிங்க. எத்தனை டிகிரி கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கோணமானியை தூக்கி அது மேலே வைங்க கரெக்டாக. ஆஹா, திருப்பி வை. அதை கரெக்டாக வை. முனையில் கொண்டு போய் அந்த 0 வர மாதிரி வைக்கணும். கோணமானியை வச்சு அளந்தீங்களா? அளந்து பார்த்தீங்களா? உனக்கு எத்தனை டிகிரி வருது? 40. உனக்கு 30. அப்படின்னா எத்தனை பீஸு? 12 பீஸு. உனக்கு எத்தனை வருது? எத்தனை பீஸான இருக்குனது? ரைட்டு. இப்போ எல்லாம் நம்ம துண்டை வெட்டினவங்களுக்கு எத்தனை டிகிரி இருக்குது? ஒரு இதுக்கு எத்தனை டிகிரி இருக்குது? 180. 3 துண்டு. ஒரு துண்டு எவ்வளோ அளந்த? 120. 4 துண்டுக்கு 1 90 வரும். 5 யார் வச்சுருக்கீங்க? 5 எவ்வளோ அளந்தீங்களா? 70க்கு மேலே இருக்கும் இல்லையா? ஆமாம், அக்கா வந்து இன்னும் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க தெரியல. சரி, 6 துண்டை வெட்டினது 60 இருக்குது. 7 துண்டை வெட்டினது யார் வச்சுருக்கீங்க? 7 துண்டு எவ்வளோ வந்தது? 50க்கும் கொஞ்சம் கிட்டக்க இருக்கும். 50 அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. 8 துண்டா வெட்டினது யார் வச்சுருக்கீங்க? நீ எத்தனை துண்டு? 10. 8 துண்டா வெட்டினது? சரி, 8 துண்டா வெட்டினது அது. சரி, 9 துண்டா வெட்டினது எவ்வளோ கிட்ட இருக்குது? 40 கிட்ட இருக்குது. 40 கரெக்டாக. அடுத்தது எத்தனை துண்டா வெட்டினது? 10 துண்டா வெட்டினது. ஒன்று எவ்வளோ இருக்குது? 36 இருக்கும். 35 கிட்டக்க. வெரி குட். அடுத்தது 11 துண்டு யார் இருக்கீங்களா? இருக்காது. 12 துண்டு. 12 வந்து 30 டிகிரி இருக்கும். 11 உங்களுது? 12ன்னா 30 துண்டு 30 வந்துடும். இப்போ நம்ம